கொள்ள மாட்டேன். ஆனாலும் தேவன் யாரை காப்பாற்றினார், எதற்காக காப்பாற்றுகிறார், எதற்காக ஜீவனை கொடுக்கிறார், எதுக்காக கஷ்டத்தை கொடுக்கிறார் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சந்தோஷப்பட்டால் அவருக்கு தான், நான் துக்கம் அடைஞ்சாலும் அவருக்கு தான், பிறரால் நான் புகழப்பட்டாலும் அவரால் தான், பிறரால் இகழப்பட்டாலும் எல்லாமே அவரால் தான். ஏன்னா அவருடைய இல்லாமல் ஒரு காரியம் என்ன பண்ணாதுங்க, அசையவும் அசையாது, நடக்காது. நான் என்னதான் என் கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் நான் பேச வேண்டிய வார்த்தை பேச வச்சிடுவேன். நான் பேச வேண்டிய வார்த்தையை பேச வச்சிருவேன். அது முன்கூட்டியே என்ன பண்ணிட்டாரு, அவரு பிக்சர் பண்ணி ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டாரு, பொட்டுக்குன்னு வாயில போட்டார். இப்ப அது போலதான் மோசே மரணத்துக்கு முன்பாக, தான் மரிக்க போகிற நாளுக்கு முன்பாக தன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கு அவன் சில காரியங்களை என்ன பண்றாங்க, உணர்த்தி கொண்டு போகிறான். சில காரியங்களை உணர்த்தி கொண்டு போகிறான். அது எவ்விதமாக உணர்த்துகிறேன்னு சொன்னா, இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்த ஒரு தகப்பனை விட்டு விட்டு நீங்க என்ன பண்ணாதீங்க, வழி விலகி போய்விடாதீங்க. என்ன போயிடக்கூடாது, என்கிட்ட நீங்க ஏமாத்துனது போல யாரை ஏமாத்தாதீங்க. நீங்கள் உங்களை படைத்து நான் அவருக்கு ஒரு கருவியாக தான் இருந்தேன், உங்களை அழைத்து வருவதற்கான ஒரு முகாந்திரத்துக்காக கர்த்தர் உருவாக்கினார். ஆனா அவர் மூலமாக பெற்ற நன்மைகளை அறிந்த நீங்கள் அவரை விட்டு என்ன பண்றாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, தன் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. உபாகம் 33ஆம் அதிகாரம் முதல் 1ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தன் மரணம் அடையும் முன்பே இஸ்ரவேல் புத்திரர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாகவே, அல்லேலூயா, எப்படிங்க ஆசீர்வதிக்கவும், அவன் சொல்ற வார்த்தை என்ன பண்ணுவான், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. மரணத்துக்கு முன்பாக, எதற்கு முன்பாக, மரணத்துக்கு முன்பாக, மரணத்துக்கு முன்பாக ஒரு மனிதனை கர்த்தர் என்ன பண்றாருங்க, ஆசீர்வதிக்க சொல்றாரு. அல்லேலூயா. அது போல ஒரு மனுஷன் என்ன பண்ணான், யாக்கோபு தன் மரணத்துக்கு முன்பாக தன் அனைத்து பிள்ளைகளை அழைத்து என்ன பண்றாங்க, ஆசீர்வதிக்கிறான். எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளை உங்க வாயில ஆசீர்வாதத்தை தவிர மற்ற எந்த ஒரு வார்த்தையும் என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. நீங்க கெட்டவனா இருந்தா கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொல்லணும். அதனால அவன் நமக்கு முன்னாடி ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டான், அது கர்த்தர் கொடுத்த தண்டனை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரே அவனையும் நேசிங்க, அவனையும் நேசிங்க. இதுதான் யாருடைய வாயில இருக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயில இருக்கணும். அப்போ இந்த மோசே ஜனங்களால் நொறுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், நிந்தைகளை அனுபவித்தவன், பெரிய வேதனைகள் சுமந்த மனுஷன். அவனுடைய இருதயத்துல ஒரு பாசம், ஒரு நேசம் எல்லாமே இருக்கும். ஆனா அவனுடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளை ஒரு தேவ மனிதனுக்கு அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும், நான் இதுவரைக்கும் இந்த ஜனங்களை நடத்தி வந்தேன், இந்த ஜனங்கள் என்னை புரிந்து கொள்ளல, என்ன அறிந்து கொள்ளல, அப்ப இவர்களுக்காக நான் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும், நான் ஏன் ஆசீர்வதிக்க வேண்டும், எதற்காக இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மோசே என்ன பண்ணலங்க, அவர்களை குறிச்சு ஒரு கசப்பான எண்ணம் கூட என்ன பண்ணல, வரல. இப்ப நமக்கு எப்படி வரும், நமக்கு எப்படி வரும், சிலரால் நெருக்கப்படும் போது ஒடுக்கும் போது என்ன பண்ணும், இவங்களை போய் நம்ம ஆசீர்வதிக்கணுமா, கர்த்தர் நம்ம இதுக்கு தானே வச்சாரா அப்படின்னு இல்லையா. இந்த மனுஷன் என்ன சொல்றாங்க, தன் மரணத்துக்கு முன்பாக எப்போது சொல்கிற, நீங்கள் எப்பொழுதும் ஒருவரை என்ன பண்ணணுங்க, ஆசீர்வதிக்க தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க இல்லையா. அதான் அழகா சொல்லும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரமா 9வது வசனம் நினைக்கிறேன். தீமைக்கு தீமையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்க என்ன பண்ணணுமா சொல்லுங்க. எதுக்கு எதா தீமைக்காக நம்மள என்ன பண்ணலையா, தண்டனை கொடுக்கிறதுக்காக நம்மளை கர்த்தர் என்ன பண்ணல, அழைக்கல. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவும். யாரு, மற்றவர்களை நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வதிப்பதற்காக இல்லையா. அப்போ இந்த மோசேயுடைய எண்ணெல்லாம் என்னங்க, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கும். அப்ப நமக்கு எப்படி இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிறவர்கள்
ஆசீர்வாதமாக இருக்கணும். என் குடும்ப உறவு, அவங்க அண்ணனோ மாமா மச்சம் யார் வேணா சண்டை போடலாம், மாமியார் நாத்தனா 1000 பேர் சண்டை போடலாங்க, ஆனா நீ என்ன பண்ணணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். இல்லையா? இப்ப இந்த வார்த்தை மோசம் எங்க சொல்லிட்டு 33 அதுல எனக்கு ஆண்டவர் உணர்த்தின ஒரு 2 செய்தியை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறேன். 9வது வசனத்திலிருந்து வாசிக்க. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு 10 வாசிங்க. சர்வாகன தகன பலிகளும் இடுவார்கள். அல்லையா? இங்க வேதம் சொல்லுது பாருங்க, தன் தகப்பனையும் தன் தாய்க்கும் மேலாக என்ன பண்றாங்க, தன்னுடைய சாணத்தை தன் ஜனங்களுக்காக என்ன பண்றான், அதிகமான காரியத்தை மோசை நேசிக்கிறான். அல்லையா? இந்த மோசை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் தன்னுடைய பாரத்தை சேர்த்து என்ன பண்றான், ஜனங்களுக்குள் உணர்த்தி கொண்டே வருகிறான். அப்படி உணர்த்தப்படும் போது அதுல அழகா 11வது வசனம் சொல்லும், கர்த்தாவே யார் சம்பத்தை, இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தாவே என்னுடைய சம்பத்தை ஆசீர்வதித்து என் கையின் கிரிகளின் மேல பிரியமாக இருக்கும். எப்படி இருக்கணுங்க? இவ்வளவுதான் மோசடி ஆசீர்வாதம். எப்படி? நம்முடைய கொடுக்கப்பட்ட உறவுகள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் எப்படி இருக்கணுமாங்க? ஆசீர்வாதமாக இருக்கணும். தன்னுடைய கையின் கிரிகள் என்ன பண்ணணும்? பிரியமாக இருக்கணும். இல்லையா? அதான் சொல்ல, வேலை செய்யும் போது எப்படி இருக்கணும்? சமையல் கட்டில போயிட்டு சமைக்க ஆரம்பிச்சாலும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா சமைக்கணும். அப்பதான் வீட்டுக்காரர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. இல்லைன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. நீ சமைக்க போறது அப்புறம் என்ன தலையாட்டிக்கிற? சோத்திரம். சமைக்கிறது எப்படி இருக்கணும்? சுவையா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? சுவையா இருக்கணும். சோத்திரம். அப்ப ஒரு வேலை செய்ய முடியாமல், எதையும் செய்ய முடியாமல் இருந்த ஒரு நபரை கர்த்தர் என்ன பண்றாருங்க? வேலை செய்ய. அப்ப அவங்க கையில என்ன இருக்குது? கர்த்தர் பிரியப்படுறார். நம்ம கையை யார் பிரியப்படுறா? இவ்வளவுதான் விஷயம், நீங்க புரிஞ்சுக்கணும். மத்தவங்க நம்ம கையை பிரியப்படுறாங்களோ இல்லையோ, நம்ம கையை கர்த்தர் பிரியப்படுறார். நீ யார் மேல வச்சாலும் ஆசீர்வாதம், நீ யாருக்காக ஜெபிச்சாலும் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை யார் கொடுக்குறாங்க? மோசை தன் ஜனங்களுக்கு கொடுக்கிறான். இல்லையா? இப்படி இந்த மோசை எப்போ இந்த சூழ்நிலை வருதுன்னா, இந்த நெருக்கடி, இந்த பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் அவன் அழகா சொல்ல, வாசிக்க மறுபடியாது, கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்துராதபடி அவர்களுடைய இடுப்புகளை, எப்படிங்க இடுப்புல யாருக்கா வலிக்குதா? எதை நொறுக்கிட்டு வரான்? நமக்கு எலும்புவானா? அங்க சொல்ற வசனத்தை நீங்க கவனிங்க. நமக்கு அவன் பகையினர்கள் அவனுக்கு விரோதமாக எப்பொழுது என்ன உண்டு? அப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டா உங்களுக்கு எப்பொழுதும் பகை என்ன பண்ணுமா? எலும்பு. ஆனா அதை என்ன பண்ணார் அவரு? எலும்பாதபடி நொறுக்கிற வேலைதான் ஒரு ஜபம். என் ஜபம் எதுங்க? அது எலும்பாதபடி நொறுக்க வேண்டிய வேலைதான் யாருடைய வேலை? நம்முடைய வேலை. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எலும்புகிற நேரத்துல நம்மளும் எலும்பிடுறோம். எலும்புற நேரத்துல என்ன பண்றோம்? நம்மளும் எலும்பிடுறோம். அப்படி எலும்புறதுனாலதான் தேவன் என்ன பண்றாரு? அவங்களை நொறுக்காம கொஞ்சம் பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. எப்படி வச்சிருக்காரு? ஆனா கர்த்தர் நொறுக்குவார். ஏன்னா எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. சொல்லுங்க, நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. நமக்கு வாக்கு கொடுத்ததுல ஒருபோதும் ஒரு நொடி பொழுதும் அந்த வாக்கு தத்துவத்தை திரும்ப அவரு எடுத்துக்கொள்ளவே மாட்டார். அதை ஆசீர்வதிச்சுறாரு. சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிடுவார். நிறைவேற்றின பிறகு பகைகள் நிறைய எழும்பக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்துவார். அதை நம்ம உணர்ந்து புரிஞ்சு அந்த பகையை எப்படி நெருக்கணும்? ஜெபம் என்கின்ற கிருபை என்கின்ற ஆயுதத்தினால் நெருக்கணும். இல்ல ஏன்னா இந்த பெஞ்சமின் மீது அவருக்கு ரொம்ப அலாதி பிரியம். யார் மேல? அந்த இது யாருடையவன்? யாரு?
யாரு? லாஸ்ட் பையன். சாகர நேரத்துல அவன் எப்படிங்க வனாந்தரத்துல வந்து கரடுமுரடான பாதையில வரும் பொழுது அவளுக்கு இனி ஒரு குழந்தை பிறக்குமான்றது நம்பிக்கை அற்ற நேரத்துல ஒரு குழந்தைய கத்தனை பண்ணாருங்க கொடுக்க. ரொம்ப பிரியம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாகி அவனுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, மத்தவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி அவங்க எல்லாம் பேரங்குட்டிலாம் எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் எது பிறகுது? ஒரு குழந்தை பிறகுது. அப்போ வந்து அந்த பிரியமான அந்த குழந்தை பிறக்கும் போது என்னதுங்க, தகப்பனாருக்கு அந்த பிள்ளை மேல அளவு கடந்த ஒரு பாசம் இல்லையா? அப்ப தேவனுக்கு அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசம் இல்லையா? அதனாலதான் அந்த ரூபன் இவங்க எல்லாம் கூப்பிடும் போது யாரும் அனுப்ப மாட்டானோ, அவனை அனுப்ப மாட்டேன். ஏற்கனவே நான் என்ன பண்ணிட்டேன், ஒண்ணு இழந்துட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், இதை இழக்க மாட்டேன் இல்லையா? நல்லா கவனிச்சிங்க. ராகேல் வந்து எந்த அளவுக்கு அந்த அக்கால வந்து பகையா பார்த்தாலோ, எந்த அளவுக்கு நிந்தையா பார்த்தாலோ, மாமியார் கல்லறை கிடைக்கல. அவளுக்கு என்ன கிடைக்கல? மாமனார் முகத்தை பார்க்க முடியலன்னா யார் பார்த்தா? அற்பமாக எண்ணப்பட்டவள் தேவன் பார்க்க வைத்தார். இப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மற்றவங்களுடைய பார்வையில நம்ம அற்பமா இருக்கிற நீங்க கவலையே பண்ணாதீங்க. நீங்க தான் கிறிஸ்துடைய அன்பை பார்க்க முடியும். இயேசுவே என்ன பண்ண முடியும்? உங்களால முகமுகமாக தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். அற்பமா பேசுறவங்க என்ன பண்ண முடியாது, அவர்கிட்ட போய் நிக்க முடியாது, தரிசனமா ஆக மாட்டார். நம்முடைய முகத்துக்கு முன்பாக என்ன பண்ண மாட்டேது, வெளிப்படவே மாட்டார் இல்லையா? ஏன்னா அவருடைய பார்வை எல்லாம் எங்க திரும்பினா, யார் அற்பமாக ஒதுக்கப்படுகிறார்களோ அந்த ஒதுக்கப்பட்டவனை உயர்த்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் உள்ளவர் தான் நீங்கள் நானும் சேவித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த ஆராதனை செய்யக்கூடிய பிள்ளைகள் நம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்பதை நீங்க என்ன பண்ணணும், அறிஞ்சிக்கணும். ஏனோ தனமா வாழ்ந்துட்டு ஏனோ தனமா கஷ்டத்தை நெருக்கத்தை பாடுகளை சந்தித்துட்டு போறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை இல்லையா? அதை தாண்டி என்ன பண்ண சொல்றாங்க, ஆசீர்வதிக்கிறதுக்காக. எதுக்காக? ஆசீர்வதிப்பதற்காக நம்ம அழைத்திருக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த ஆசீர்வாதத்தை நீங்க என்ன பண்ண பயன்படுத்தணும் இல்லையா? எல்லாரும் நீங்க ஆசீர்வதிக்கணும். யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கிறீங்களா சிஸ்டர், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர் பயப்படாதீங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன சொல்றோம், ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளை பார்த்தா நம்ம என்ன சொல்றோம், ஆசீர்வாதமா சொல்றான். பிரச்சனைகள் என்ன பண்றான், உட்கார்ந்து பேசுறான். அதை தூக்கி போட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இல்லையா? அந்த வார்த்தை என்னன்னா, என்னை உருவாக்கும். அவங்கள உருவாக்குறதுல அந்த வார்த்தை என்ன பண்ணும், என்னை உருவாக்கு. ஏன்னா நான் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை. நான் சொல்லுகிறது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. சுயத்தினாலோ எண்ணத்தினாலோ எதையும் சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை. எனக்கு பைபிள் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை என்ன சொல்றாரு, நீ அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி இல்லையா? அதனாலதான் பாத்தீங்கன்னா சகோதரர்கள் என்ன பண்றாங்க, ரெபெக்கால பார்த்து, என் சகோதரியே 5 மடங்கு நீ ஆசீர்வாதமா இருக்கு சொன்னாங்களா? எப்படியா? கோடா கோடியாக நீ பெருகுவாயாக. பெருகுவாய மட்டும் சொல்ல என்ன சொன்னாங்க, பகைஞருடைய வாசலை சுகந்தரித்துக் கொள்வா. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணணும், இப்ப அந்த ஊழியக்காரரை பார்த்து ரெபெக்காவுடைய சகோதரன் சொல்றான், கர்த்தரால் வார்த்தை தான். தேவனுடைய பிள்ளைக்கு வார்த்தை எப்படி இருக்குனுங்க, யாராவது உங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா, சிஸ்டர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டங்க வாங்க, என்ன சொல்லலாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு சொன்னாங்களே சிஸ்டர். எவ்வளவு பரிசுத்தவான்கள் போயிட்டாங்க, ஆனா ஏதோ ஒரு இடத்துல சாக போன இடத்துல ஒரு பரிசுத்தாவின் ஆத்துமாரோடைய குழு போன இன்னைக்கு நான் ஜீவனா இருக்கிறேன்னா, அப்ப அவங்க வாய் வார்த்தை என்ன பண்ணுது, கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். அவங்க வாயின் வார்த்தை தான் என்ன பண்ணுது, அவங்களை மாற்றுகிறது இல்லையா? அப்ப தீர்க்க முடியாததும் இது நம்ம அங்க யாரும் என்ன பண்றதுல சபிக்கிறதோ இது பண்றது, அங்க வர்றவங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிறாரு ஆசீர்வாதம். அப்போ உங்க வாய் எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமாக பேசணும். பிள்ளைகிட்ட பேசும்போது எப்படி பேசணும், ஆசீர்வாதம் தான் பேசுனேன். டேய் நீ நல்லா இருப்படா, நீ நல்லா வருவடா, நான் தான் கஷ்டப்பட்டேனா, உன்னை கர்த்தர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க. நீங்க எப்படி இருப்பீங்க, நல்லா இருப்ப இல்லையா? ஆண்டவருக்கு அந்த இருதயத்துல அந்த மகிழ்ச்சி இருக்கும். தேவனுக்கு எப்படிங்க, அவரை விரும்புகிற அந்த ஒரே ஒரு குணம் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே வெளிப்படுத்தி காட்டுகிறோம். ஆனா அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணுமாங்க, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு மனிதனை அப்படிதான் பாத்தீங்கன்னு வச்சுங்க. காலேபுடைய மகள் ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா என்ன பண்ண, வறண்ட நிலத்தை கொடுத்தாரு. அதுல என்ன பண்ண முடியாது, பயிரிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் பாருங்க, அப்பாவை கடவுள் என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்பாவை யார வச்சிருக்காரு, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப அவ போய் கேட்கிறா,
அங்க தகப்பட்ட பேசுற வார்த்தைக்கு வச்சுக்க. அந்த இது யோசுவா புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அவள் புறப்பட்டு போகையில் என்னங்க, தகப்படத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எது மேல இருந்து இறங்கினாங்க? உனக்கு என்ன வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க, என்ன வார்த்தை கேக்குறாங்க? உனக்கு. அப்ப அவன் தகப்பனுடைய நோக்கம் எப்படி இருக்குது? பிள்ளை ஏதோ ஒண்ணு என்கிட்ட என்ன பண்ணுது? எதிர்பார்க்குது. என்ன பண்ணுது? பிள்ளை என்கிட்ட ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்குது. இல்லையா? இப்ப என்ன பண்ற? உனக்கு என்ன வேணும்? இப்ப நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க என்ன சொல்லுங்க? ஏசப்பாக்கள் உங்களுக்கு என்னமா வேணும்? அந்த பைபிளை மறந்துங்க, அந்த பக்கம் போகாது, உங்க மனசுல இருக்கு சொல்லுங்க. அந்த வசனத்தை மதுரை படிங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஆர்டர் கேட்கிற, உனக்கு என்னமா வேணும்? நீ வந்துட்ட, பிரேயருக்கு வந்துட்ட, உங்களை பாக்குறாரு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன வேணும்? அப்படி ஆசீர்வாதம். அப்புறம் கூடவே இருக்குண்ணா. அப்புறம் அவர் இருந்தா போதும். அப்புறம் நான் எதிர்பார்க்கறது வரல, நானே சொல்லிடணுமா? நிறைய சொல்லலாம். சொல்லுங்க, அதான் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. இல்லையா? அவன் என்ன சொல்லுவா? தகப்பனாரே, முன்பு எனக்கு என்ன கொடுத்தீங்க? ஆண்டவரே, நான் உண்மை சேவித்த நாள் வரைக்கும் நன்மையோ தீமையோ வறண்ட நிலமாக இருந்தேன். ஆனா இனிமேட்டு நிலம் எப்படி இருக்கணும்? நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேணும். எது கேட்கணுங்க? உமக்கு தெரியும் நான் எப்படி வாழ்றேன். யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு தெரியாதானா? யாருக்கு தெரியும்? ஏசாப்பாவுக்கு தெரியும். ஆடையை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே கம்பீரமா போவேன், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பேஸ்மெண்ட் என்ன பண்ணும்? ஆடிக்கிட்டே இருக்கும். என்ன ஆடிக்கிட்டே இருக்கும்? இல்லையா? அது எந்த இடத்துல உட்காந்து அழுவ போது, எந்த இடத்துல போய் துக்கிக்க போது யாருக்கு தெரியும்? அப்ப அந்த வறண்டதை சொல்லணும் இல்லையா? ஆண்டவரே, நீங்க நான் உங்கள்கிட்ட வந்த பிறகு எனக்கு ஒரு வறட்சி இருந்துச்சு, ஆனா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பன் அறிஞ்ச பிறகு என்ன பண்ணோம்? என் வறண்ட என்ன பண்ணும்? மாறணும். அப்ப ஜெபத்துடைய வார்த்தைகள், ஜெப வார்த்தைகள் எப்பொழுது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு மாற ஆரம்பிக்குதோ அங்கிருந்து தேவனிடத்துல ஆசீர்வாதம். நம்ம எப்பொழுது எதை போக்கஸ் பண்றோம்? என் கர்த்தர் கூட இருந்தா போதும், அவர் கூட இல்லாம நீ நான் வாழ முடியும்? அவர் எல்லாம் நீ நான் கிடையவே கிடையாது. ஒரு அணு கூட உன்னால என்னால அடி எடுத்து வைக்க முடியாது. அவர் இருக்கிறாரு. ஆனா இருக்கிறவர் எப்படி என்னை ஆசீர்வதிக்கணும்? என் கூட இருக்கிறவர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கணும்? அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க முயற்சி எடுக்கிறீங்க. ஆனா இந்த முயற்சி ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? வீணாகக்கூடாது. இந்த வசனத்தை இப்ப வாசிங்க. அப்பொழுது அவள் எனக்கு என்ன கேக்குறாங்க? இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும். ஆமென். நல்லலையா? நல்லா சத்தம். எனக்கு ஒரு தர வேண்டும். ஆண்டவரே, நான் ஸ்ட்ராங்கா வச்சிட்டேன். சொல்லுங்க, 8வது மாசத்துல என்ன பண்ணிட்டேன்? என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லையா? இப்போ நம்மளை ஆசீர்வதிக்கிறது தேவன். நீ கேட்கிற ஜபத்தின் மூலம் தான் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நீ சொல்லக்கூடிய அந்த விண்ணப்பத்தின் மூலம் தான் ஆசீர்வதிப்பார். எப்ப நான் சொல்லுவேன், நீங்க எந்த பிரேயர் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, அதிகாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குன்னு உணர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன், எங்க ஊழியக்காரர் இன்னும் கிருபையா கொடுங்க, எங்கள் சபைக்குள்ள இருக்கிற மக்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணுன்னா உனக்கு அதிகாரத்தை தோரணையில கொண்டு போய் நிறுத்தும். இல்லையா? நம்ம என்ன பண்ண எப்படி ஜெபிப்போம்? எப்படி ஜெபிப்போம்? சரி, ஜெபம் பண்ணவங்களா ரிமைண்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, வீட்டுல உட்காந்து லைவ்ல பாருங்க. இல்லையா? ஜெபிக்கிற பிள்ளைகிட்ட என்ன இருக்குனுங்க? இதான இயேசு நாமத்தில் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை சொல்லி பிசாசு நாங்க என்ன பண்றோம்? கட்டுகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில முன்னேற முடியாத இருக்கக்கூடிய தடைகளை இயேசுவின் நாமத்தை எல்லாம் பண்றோம், உடைக்கிறோம். எங்கள் குடும்பத்துடைய கட்டுகளை அறுக்கிறோம். ஆசீர்வதிங்க, உங்களால் செய்ய முடியும். அந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிட்ட எது இருக்குது? அதிகாரம் இருக்கு. நம்ம அந்த அதிகாரத்தை விட்டுருவோம். இருக்கிற அந்த குறைபாடுகளை குறிச்சுதான் என்ன பண்றோம்? அனுதினம் தேவட்ட பேசிட்டு அந்த குறைய மறந்துருங்க. குறைய மறந்து உங்களுக்குள்ள இருக்கிற நிறைவேற பண்ணுங்க, பேசுங்க. இல்லையா? அந்த காணா ஒரு கல்யாணத்துல என்ன சொன்னாங்க? எல்லாரும் ஓடி வந்து என்ன பண்ணாங்க? வேலைக்காரன் எல்லாரும் ஓடி வந்து சொன்னாங்க. யாரும் வந்து சொன்னான்? வேலைக்காரன் யார்கிட்ட சொன்னான்? ஏசுகிட்ட போய் சொன்னானா? அது சொல்ல வேண்டிய இடம் ஏது? உன் குறைய சொல்ல வேண்டிய இடம் ஏது?
தேவ சமூகம் தேவனுடைய ஊழியர். மற்றபடி எந்த ஒரு சொந்தமோ பந்தமோ உறவோ ஒருத்தருட்டு கூட நீ எதை பத்தி பேசக்கூடாது, உன் பிரச்சனைகள் குறித்து பேசக்கூடாது. தெரிஞ்சா ரெண்டே பேருக்கு தான் தெரியணும், ஒண்ணு தேவனுக்கும் இல்ல தேவ மனிதனுக்கும். அது நல்ல தேவ மனுஷனா இருந்தா பண்ணோம் சொல்ல ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுக்கு அறிவுபூர்வமாக இதெல்லாம் பண்ணிருக்காங்க, தெரிஞ்சிருக்கணும். அப்ப பேர் சொல்றாங்க, தாய்கிட்ட சொல்றாங்க, என்ன குறைஞ்சு போச்சு? குறைஞ்சிச்சு. ஆனா அவருக்கு எது தெரியுது? நான் எதிர்பார்க்கிற குறைவு அங்க இல்ல, நான் எதிர்பார்க்கக்கூடிய. இப்ப உங்களை என்ன அப்படிதான் பாக்குறாரு. என் வாழ்க்கையில எதுவும் இல்லை நீ நினைக்கிற, உன் வாழ்க்கையில இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. உங்ககிட்ட இன்னும் சின்ன சின்ன குறைகள் இருந்துட்டாது. அந்த குறைலாம் எப்பொழுது வெளியே வருதோ அப்போது நான் அவன் என்ன பண்ணுவேன், நிறைவாக்குவேன். இவ்வளவுதான் விஷயம். அப்ப அவங்க அந்த இடத்துல இருக்கிறத அவர் பண்ணிதான் என்ன இருக்கும், குறையோடு உங்களை ஆசிரியச்சா எப்படி இருக்குங்க? உங்களால் நிறைவா வர முடியுமா? அந்த குறை இல்லாம இருந்தாலும் உங்களால் எப்படி வர முடியும்? நிறைவா வர முடியும். அப்ப தேவன் உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்கான ஒரு முகாந்தனா நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாவற்றையும் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். அப்ப அவன் கேட்கிறா பாருங்க, உம்மிடத்தில் எனக்கு இல்ல அதை விட்டுருங்க, 18 வாசிங்க. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் இவளுக்கு கல்யாணம் பண்ண யாரு தெரியுமா? யாரு? வாசிங்க அந்த 17வது வசனம். அவனுக்கு கொடுத்தான். அல்லையா? அவனும் ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவன், நல்ல இது உள்ளவன். ஆனாலும் அவன் என்ன பண்றான், நான் போகிற இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவது பெருசு இல்ல, என் தகப்பனிடத்துல தான் எனக்கு ஆசீர்வாதம் வரணும். யார்கிட்ட இருந்து வரணும்? என் தகப்பகிட்ட இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும். அப்போ அவங்க கிட்ட கணவன் என்ன கேட்கறாங்க, உத்தரவு கேட்கிறான். அல்லையா? அவன் என்ன சொல்றான், எங்க அப்பா கிட்ட போய் நான் ஒரு வார்த்தையே, உங்க ஜெபிக்கிற பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பிரேயருக்கு வரும்போதோ இல்ல உபவாசம் எடுக்கும் போதோ உங்கள் கணவர்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், உத்தரவு கேட்கணும். யார்கிட்ட கேட்கணும்? உத்தரவு கேட்கணும். இல்லையா? அதனால எங்க பிரதர் சொல்லிட்டாரு, அதனால வீட்டுக்காரத்தை கேட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணாதீங்க, வரணும். இல்லையா? அது யாருக்கு கேட்க சொன்னா, தேவனுடைய அறிவும் பக்தியும் தேவனை நல்லா தெரிஞ்சவங்க நீங்க சொன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தடை செய்ய மாட்டாங்க. தேவனை இன்னும் உணர்வாக புரியாம இருக்க என்ன பண்ணாங்க. இப்ப இவருடைய குணம் பாத்தீங்கன்னா, தன்னுடைய கணவனிடத்தில் உத்தரவு கேட்கிறாள். இல்லையா? உத்தரவு கேட்டாங்க கேட்கிறா பாருங்க, கழுதை மேல் இருந்து இறங்கினால். அப்ப இறங்கும் போதே என்ன தெரியுது, நம்ம கிட்ட தாழ்மை வந்துட்டாலே, கீழ்ப்படித்து வந்துட்டாலே என்ன வந்துருது, தேவனிடத்திலிருந்து வார்த்தை உத்தரவு வருது. என்ன சொல்றாங்க, உனக்கு என்ன வேண்டும் என்றால், வாசிங்க இப்போ. எனக்கு வறட்சியான தந்தி, எனக்கு என்ன கேக்குறாங்க, என் வாழ்க்கை வறண்ட நிலமாக இருந்தது, ஆனால் நான் உண்மை துதிக்க மறக்கல ஆண்டவர். என் வாழ்க்கையில பிரச்சனையாக இருந்தது, நான் ஜெபிக்க மறக்கல ஆண்டவர். என் குடும்பத்தில் நிறைய நெருக்கடிகள் இருந்தது, நான் ஆலயத்துக்கு வராமல் இருந்தது கிடையாது ஆண்டவர். அப்படி இருந்த எனக்கு இப்பொழுது எனக்கு என்ன தேவைப்படுது, ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்க, நீர்ப்பாய்ச்சல். எப்படி ஆசீர்வாதம் அப்படின்னா, எப்படின்னா எப்போ அது எப்படி இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த நீர்ப்பாய்ச்சல் வயல்ல பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி இருக்கும், இருந்துகிட்டே இருக்காது, என்ன பண்ணாது, ட்ரையே ஆகாது. அது போல உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க, ட்ரை ஆகாத செழிப்பான வாழ்க்கையா இருக்காது. பாண்டவர்கிட்ட தான் கேட்கணும், யார்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஒரு வருஷத்தை சுந்தரி கூட்டி கொடுத்துட்டாங்க. கூட்டி கொடுத்தோன்னா சுந்தரி என்ன கேட்கணும், எனக்கு என்ன ஆசீர்வாதம் வரணும், செழிப்பான பசுமையாக நீர்ப்பாய்ச்சலான ஒரு நீரூற்றான ஒரு தோட்டத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும். அவன் கேட்கிறான் பாருங்க. கேட்டவன தகப்பனார் பாருங்க, அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை. ஆமென், அல்லேலூயா. ஒரு பக்கம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் இல்ல, நாலாபுறமும் நம்மள என்ன பண்றாங்க, பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறார், சரீரத்தை ஆசீர்வதிக்கிறார், ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், ஊழியத்துல நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? நீங்க பேச ஆரம்பிச்சாதான் எது, நீங்க மத்தவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கணும். யாரை பார்த்து? பக்கத்துல கைப்பிடிச்சு ஆசீர்வதிங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாம்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க எப்படி இருப்பீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள். இல்லையா? சரி, அந்த 33 ஒரு வசனத்தை மட்டும் முடிச்சிடலாம். அவரோடு சுகமாக தங்கியிருப்பான். யாருங்க? நீங்களா யாரா இருக்கணுமா? கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருக்கணும். யாருக்குங்க? கர்த்தருக்கு பிரியமாங்கிறதா நீங்க எப்படி இருப்பீங்களா? உங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா? வேற ஒண்ணும் இல்ல, மனுஷனுக்கு பிரியமா கிடையாது. யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். எதெல்லாம் தேவன் பார்க்கிறார், எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் கர்த்தர் என் மேல விருப்பப்படுறாரு, எதெல்லாம் அவருக்கு அருவருப்பா இருக்குது, எதையெல்லாம் வேண்டான்னு சொல்றாரு, இதெல்லாம் நான் வெறுக்க அவர் என் மேல என்ன ஆகுங்க? அளவில்லாமல் பிரியம் பாசம் மேல வந்துடும். பாசம் வந்தா என்னுடைய இரவு தூக்கம் நல்ல நித்திரையாக காணப்படும். என் சரீரம் பாதுகாப்பாக இருக்கும். என் எண்ணங்கள் சிந்தைகள் உயர்ந்ததாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் தூக்கம் இல்லாமல் நிறைய கிறிஸ்துவ பிள்ளைகள் அல்லாடி கொண்டு இருக்கிறாங்க. நைட்டு படுத்த என்ன வரல, தூக்கம் வரல. ஏன் வரல? அவங்க கர்த்தருக்கேற்றபடி மாற முடியல. அல்லையா? மாறவும் முடியல. மற்றவர்களும் என்ன பண்ணாங்க? உபத்திரத்துக்குள்ளேயும் அவங்க தூங்கலாம். நமக்கு தூக்கம் வருமா? நம்மளை தூங்க விடுவாங்களா? தூங்க விடுவாங்களா வீட்டுல? நான் பாட்டு முடிச்சிருக்கேன், நீ பாட்டுன்னு தூங்குற, கொட்டை விட்டு தூங்குறேன்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நான் தூங்குறது பெருசு இல்லை, என்னை சுத்தி இருக்கிறவங்க தூங்கிட மாட்டவரு, அப்புறம் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுங்க. எப்படி கொடுங்க? எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுடைய கண்களுக்கு முன்பாக எந்த பிரச்சனையும் இல்லாதபடி அவங்க பிரச்சனையை முடிங்க. என்னை நீங்க எப்பொழுதும் ஆசீர்வதிக்க போறீங்க. இல்லையா? என்னை எப்பொழுதும் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? உனக்கு இது நடந்துச்சா, அது நடந்துச்சா, இப்படி வந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்காத அளவுக்கு முதல் நீங்க அவங்கள என்ன பண்ணுங்க? கேள்வி கேட்காத அளவுக்கு அவங்கள என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. அவ்வளவுதான். வாசிங்க, முடிக்கலாம். எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பார் என்றார். வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றினாலும் அதெல்லாம் உட்கார்ந்து அப்புறம் வீட்டுல படிச்சு எப்படிங்க? எல்லாம் வீட்டுல உட்காந்து நீங்க உங்களுக்கு ஏற்றபடி ஜெபம் பண்ணிக்கீங்க. இல்லையா? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! செம்மையா ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? கணக்கிடாதபடி, வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? ஆசீர்வாதம். அப்போ நான் என்ன யாரா மாட்டோம்? ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை பேசணும். என்ன பேசணுமா? என் தாயை பார்த்தேன்னு சொல்லலாம், கர்த்தரின் உங்களை, அதாவது உங்க வீட்டுக்கார பார்த்தா என்ன சொல்லலாம்? ஆமே. என்ன பண்ண? இப்படி நம்ம சொல்ல சொல்ல நம் வாழ்க்கை நம்மை அறியாமல் நமக்குள்ள ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். அது எங்கேயும் வெளியே போகாது. அல்லையா? சபிக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க எல்லாரும் சேர்ந்து சுந்தரி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் கோடான கோடியாக பெருகுவாயாக. ஊழியத்தின் பாதைகளை குடும்ப சொந்த உறவுகள் என்னைக்கு சொன்ன இதே இடத்துல எல்லா சொந்தக்காரங்க ஒரு நாள் கூட்டத்துல வந்து உட்காரணும். அவங்க முன்னாடி கர்த்தருடைய சாட்சியா வைக்கலாமே.